எல்லா கிராமங்களிலேயுமே சட்டவிரோதமாக வீடுகளிலே மது விற்பனை நடைபெறுகிறது. அதன் காரணமாக ஆண்கள் பெரிய அளவிற்கு இந்த போதைக்கு அடிமையாகி பல குடும்பங்கள் சீரழியக்கூடிய நிலையில் இருக்கின்றன. இந்த சுந்தரராஜபுரம் என்ற கிராமத்தில் சில பேர் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதில் கூட ஈடுபடுவதாக தகவல்கள் வருகின்றன. அதே போல அங்கு அந்த கிராமத்தில் இருந்துதான் சில பேர் ஆளுங்கட்சியினுடைய தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பினோடு தொடர்பு வைத்துக் கொண்டு கஞ்சாவை அந்த பகுதியில் இருந்தான் எல்லா கிராமங்களுக்கும் விநியோகம் செய்யப்படுவதாகவும் தெரிகிறது. எனவே இந்த சுந்தரராஜபுரத்துல இது போல சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள், சாராயம் காய்ச்சக்கூடியவர்கள், கஞ்சாவை இந்த ராஜபாளையம் பகுதிக்கே விநியோகம் செய்யக்கூடிய ஒரு கும்பல் அங்கே நிலை கொண்டிருக்கிறது. அதனால காவல்துறை கடுமையாக அதை ஆய்வு செய்து அந்த ஒட்டுமொத்தமா ராஜபாளையம் பகுதியினுடைய சுமூக சூழ்நிலையை கெடுக்கக்கூடிய அந்த கும்பலை உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். என்று சொன்னால் பல கிராமங்களில் கஞ்சா விற்பனை அமோகமாக, அதுவும் பள்ளி மாணவர்களுடன் சென்றிருப்பது கவலைக்குரியதாக இருக்கிறது. சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அதை எல்லோரும் வரவேற்கணும், அதுக்கு ஆதரவளிக்கணும். நடைமுறையில் பல சிக்கல்கள் இருக்கின்றன. குறிப்பாக 1 மாத காலம் மட்டுமே அவகாசம் கொடுப்பதால் அந்த பிஎல்ஓ என்று அழைக்கக்கூடிய அந்த அதிகாரிகளால் 1000 1200 1500 வாக்காளர்களை நேரடியாக சந்திக்க முடியுமா என்பது சில கேள்விகள் இருக்கிறது. எனவே டிசம்பர் 4ஆம் தேதியோடு இந்த பணிகள் முடிவடையும், கால அவகாசம் நீட்டிக்கப்படாது என்று தேர்தல் ஆணையம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. என்னுடைய வேண்டுகோள் என்று சொன்னால் இது சிறப்பா நடக்கணும், தவறெல்லாம் நடக்கணும். ஒரு தகுதியான வாக்காளர் கூட விடுபடக்கூடாது. எனவே கொஞ்சம் ஒரு 15 தினங்களாவது கால அவகாசம் கொடுப்பது சரியானது என்று நான் கருதுகிறேன். எனவே தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளக்கூடிய இந்த பணி மிக சரியானது. இதை அனைவருமே வரவேற்கணும். என்று சொன்னால் போலி வாக்காளர்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் இருவேறு கருத்துக்களுக்கு இடமில்லை. ஆனால் இதை விட்டுவிட்டு சில அரசியல் கட்சிகள் தொடர்ந்து இந்த பணியை நிறுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லுகிறார்கள். அது அதுக்கு எதிராக ஏதோ இது வாக்காளர்களை நீக்குவதற்கு உண்டான சதி என்பதை போன்ற ஒரு தவறான பிரச்சாரங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கிறார்கள். அதே சமயத்துல அவங்க கட்சிக்காரர் பாம்புகளை கொத்தோட படிவங்களை வாங்கி கொண்டு அவர்கள் நிரப்பக்கூடிய பணியை செஞ்சுட்டு மக்கள் மத்தியில் இந்த சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிரான கருத்துக்களையும் பரப்பி வருவது அது ஒரு அரசியலாக நான் கருதுகிறேன். சேத்தூருக்கு நான் போயிருந்தேங்க. அங்க ஒரு 1200 அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்களை சுற்றி கொண்டு கடைகளை வைக்கிறாங்க. அப்போ உழைப்பாளி மக்களுடைய உழைப்பை சுரண்டுவதை நோக்கமாகவும் அந்த இளைஞர்களையும் அந்த சமுதாயங்கள் மக்களையும் இந்த மதுவுக்கு கொடுத்து அவங்களை அடிமைப்படுத்துகிற நோக்கமாகவே இந்த டாஸ்மாக் செயல்படுற எந்த விதத்தில் சரியா இருக்க முடியும்? அதனால இது மது, இப்பொழுது மதுவும் கஞ்சா, போதை, புகை இது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வுரிமையை பாதிக்கக்கூடியதா இருக்குதுங்க. இது இப்படியெல்லாம் இருந்து பீகார்ல இருந்தது. இதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய வகையில தான் நிதிஷ்குமார் அவர்கள் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு பூரண மதுவிலக்கை அமல்படுத்தினார். இன்னைக்கு அமோகமான வெற்றியை பெற்றிருக்கிறார். அதனால தமிழ்நாட்டிலையும் எல்லாருமே தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை கொண்டு வரதுக்கு ஆதரவு கொடுக்கணும். இப்பொழுது தமிழ்நாடு அரசு காவல்துறையை முறையா பயன்படுத்தி எந்த விதத்திலையும் சட்டம், அதாவது முதல்ல டாஸ்மாக் மூடணுங்கிறது கொள்கை முடிவு. 2வது குறைஞ்சபட்சம் சட்டவிரோதமாக டாஸ்மாக் இல்லாம கொண்டு கடைகளில வீடுகளை விற்பனை செய்யறதையாவது தடுக்கணும். அது அனைத்து காவலர் அதிகாரிகளுக்கும் காவல் நிலையங்களுக்கும் நன்கு தெரியும். அது கஞ்சா விற்கிறவங்களும் தெரியும், டாஸ்மாக் சட்டவிரோதமா யார் கொண்டு வைக்கிறான்னு தெரியும், சாராயம் எங்கு காய்ச்சறாங்க யாரு காய்ச்சறாங்கன்னு தெரியும். இதனால ஒரு சமுதாயமே மிகப்பெரிய அளவுக்கு சீரழிக்கப்படுதுங்க. நாங்க 30-40 வருஷமா விடிய விடிய ஊராக சென்று இந்த மக்களை ஒருங்கிணைச்சோம், விழிப்புணர்வு உண்டாக்கணும்.
கண்ணு முன்னால மதுவை கொடுத்து கஞ்சா கொடுத்து அந்த மக்களை அழிக்கிறாங்க அப்படிங்கிற வேலை தான் சொல்றேன். அது காவல்துறை அதுக்கு உடந்தையா இருக்கக்கூடாது. அதிகாரிகள் எங்க குற்றம் நடக்குதோ, எங்க தவறு இழைக்குதோ, இது ஒரு சமுதாயத்துக்கான சீர்கேடு அப்படிங்கிறத நினைச்சு அவர்கள் களமிறங்கி செயல்படணுங்கிறது என்னுடைய வேண்டும். இல்ல, இது இந்த தடவை நாங்க இன்னும் யாரையாவது அழைக்கலாமா இல்லை என்பதை பற்றி முடிவு பண்ணல. ஆனால் நிச்சயமாக அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இருக்க மாட்டார்கள். அப்படி வந்தாலும் கூட நியூட்ரலா தான் இருப்பாங்க, தவிர எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் இருக்க மாட்டார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.